ஹாய். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறத பற்றி டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? கம்ப்ளீட்ங்கிற வேர்டு எப்போது யூஸ் பண்ணணும், ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்டு எப்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சரியாக தெரியறதில்ல. அஃப்கோர்ஸ் காமனாக கலோக்கெல்லாம் சொல்லும்போது நம்ம நிறைய தப்புகள் பண்ணிடுறோம் இங்கிலீஷில். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிச்சிடுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஒரு பொருள் தீர்ந்து போச்சுன்னா அது ஃபினிஷ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டியது. இதே உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சப்புறம் ஃபினிஷ் ஆகுது. ஆனால் நீங்கள் முழுமையான சாப்பாடு சாப்பிட்றீங்க. அப்போது யூ கெட் அ கம்ப்ளீட் மீல் அண்ட் ஈட் இட் அண்ட் ஃபினிஷ் இட். ஓகே, யூ ஃபினிஷ் தி கம்ப்ளீட் மீல். இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் சொல்லும்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஜாப். நீங்கள் ஒரு ஜாப் ஒருத்தர் உங்கள்கிட்ட கொடுத்து பெண்டிங் இல்லாமல் முடிச்சிங்கன்னா அது முழுமையாகும்போது அது கம்ப்ளீட் ஆகுது. அதுதான் கம்ப்ளீட். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ட்ராஷ் அவுட் பண்ணுறீங்க, தட் இஸ் இனிமேல் இது தேவையில்லை அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது அர்த்தம். அது இனிமேல் தேவையில்லைன்னு ஆகிடும். அதனால் அந்த ஃபினிஷ்க்கும் கம்ப்ளீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். யூ கேன் ஃபினிஷ் அ கம்ப்ளீட் மீல் பட் யூ கேனாட் கம்ப்ளீட் அ ஃபினிஷ்டு மீல். ஓகேவா? இப்போது இந்த வேர்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் கூட யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முழுமையான வாழ்க்கை வாடுறேன் அப்படின்னா யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எந்த குறையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக நிம்மதியாக போய்ட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் அ கம்ப்ளீட் ஹோல் சாட்டிஸ்ஃபைடு லைஃப். அப்படிங்கும்போது ஐ ஹாவ் மை லைஃப் கம்ப்ளீட்டட், இல்லை கம்ப்ளீட் லைஃப் ஐ எம் லிவிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி அது ஆப்போசிட் மீனிங்காக போயிடும். இதுக்கு ஒரு ஜோக்காக ஒரு உதாரணம் சொன்னோன்னா, நம்ம எப்போ கல்யாணம் படிக்கிறோமோ ஸோ ஷீ இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் வி ஆர் ஃபினிஷ்டு.